Hey guys, welcome to உங்கள் ஊருக்காரன் சேனல் கைஸ். இந்த சேனல் நான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வேலாயுத சுவாமி திருக்கோயிலை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வேலாயுத சுவாமி திருக்கோயில் ஈரோட்டிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க திண்டல் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு முருகன் கோயில் கைஸ். நம்மளோட புது வீடியோ முருகன் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் பண்ணோம். ஸோ இந்த கோயிலில் நீங்கள் ரீச் ஆனோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது கைஸ். இந்த விநாயகர் கோயில் ரொம்பவே சிறப்பான கோயிலுங்கிறாங்க. சும்மா மரங்களோட சூழ்ந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே தரிசனம் முடிச்சு நீங்கள் படியேற்ற ஏற ஆரம்பிக்கலாம். ஸோ மலை ரொம்ப சின்ன மலை தான், 853 ஸ்டெப்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் மேலே போயிட்டோம். ஸோ இதான் மேலே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் செடி கொடி இதை சுற்றி தான் இருக்கும் இந்த கோயில். அதுதான் இந்த கோயிலோட அழகு. இன்னொன்று என்னென்னா, இது மேலே போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்துருக்கேன் மேலே இருக்க வியூ. இது நாங்கள் கோயிலேருந்து அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து எடுத்தேன் பாருங்கள். அங்கே போய் மக்கள்லாம் உட்காந்து எடுத்து எவ்வளோ சூப்பராக ஒரு இடம் இருக்குது பாருங்கள். இந்த இடம் அவ்வளோ பெரிய இடம் இருக்குது இந்த கோயிலுக்குள்ளே. ஸோ இங்கே போய் எல்லாம் நீங்கள் சாமிலாம் கூப்பிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம். ஸோ அதனால தான் இந்த இடத்த எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சேன். சூப்பரான ஒரு இடம் இது. கண்டிப்பாக இங்கே பாருங்கள், இது பின்னாடி சாமிலாம் கூப்பிட்டு பின்னாடி மலையிலேருந்து பின்னாடி இப்படி உட்காந்துக்கலாம். மறுபடியும் அங்கே மேலே ஏறுறாங்க பார்த்திங்களா, அந்த வழியாக போனீங்கன்னா மறுபடியும் நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ இது அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு இடம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சித்தர் இருக்கார். அவரோட பேர் தன்னாசி சித்தர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது தனியாக அங்கே பின்னாடி இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் போய் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு அங்கேயும் எல்லாமே இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் செடி கொடி தான். நல்ல பரப்பளவு நல்ல உங்களுக்கு ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம். ஸோ பின்னாடி இந்த சித்தர் இருக்க இடத்துல கார்லாம் வரலாம். அந்த மாதிரி அது உங்களுக்கு காட்டியிருக்கேன் பின்னாடி பாருங்கள். ஸோ இது சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அன்றைக்கி நான் போன அன்றைக்கி தங்கத்தேர் இருந்துச்சு கைஸ். ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த முருகன் கோயிலில் தங்கத்தேர் ரொம்ப சிறப்பாக அதை நாங்கள் பார்த்தோம், நேர்லேயே பார்த்தோம். ஸோ இதுதான் பின்னாடி கார் வர வழி. இது பின்னாடி முன்னாடி உங்களால் நடந்து தான் வர முடியும். இது பின்னாடி வழியாக வந்தீங்கன்னா காரில் வந்துடலாம். மேலே மலைக்கே நேராக காரில் அங்கேருந்து நடந்து பின்னாடி வழியாக கோயிலுக்குள்ளே போயிடலாம். ஸோ காரில் வரவங்க இந்த வழியை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அதுக்கு தான் இது நல்லா சூப்பராகவே பார்க்கிங்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் சாமிலாம் கும்பிட்டு கீழே இறங்கும் போது நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபுல்லாகவே பாருங்கள். இது இறங்கும் போது ஸோ அங்கே ஒரு முருகன் சிலை மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படியே இறங்கி வந்துட்டு இதுதான் இடும்பன். அந்த ஊரில் இது ஒரு பெரிய சிறப்பான, அந்த கோயிலில் சிறப்பான ஒரு சாமி இடும்பன் சாமி. அந்த சாமி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த ஊரில் மழை இல்லாதப்போ அந்த இடும்பன் சாமி வேண்டி தான் மழை வர வச்சாங்க, பஞ்செல்லாம் தீந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி தான் இறங்கணும் கைஸ். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒழுங்காக போட்டிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு கீழே வந்தோம். அந்த நைட் வியூ நல்லா இருந்துச்சு கைஸ். அதனால் அந்த கோபுரத்தை ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ இதுதான் வேலாயுத சுவாமி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.